உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோவில்ல பூ போட்டு பார்த்து முடிவு பண்ணலாம்ல. அதான் பேசி முடிச்சாச்சே, அப்புறம் என்னத பாக்குறது? என்னடா பேசுற நீ? ஏதோ பட்டுன்னு தடங்கள் சொல்லக்கூடாதுன்னு சம்மதம்னு சொல்லியாச்சு. பூ போட்டு சாமி உத்தரவு கொடுக்காம கல்யாணம் பண்ணக்கூடாதுரா. ஏன் இது உனக்கு தெரியாதா? பூ போட்டு பாக்குறதுனா என்ன? குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும்னா வெள்ளை கலர்ல ஒரு பூ, சிகப்பு கலர்ல ஒரு பூவை போட்டு கண்ணை மூடிக்கிட்டு பூசாரி எடுப்பாங்க. வெள்ளை பூ வந்தா சாமி சம்மதம் சொன்னதா அர்த்தம். சிகப்பு பூ வந்துச்சுன்னா சாமியே வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னு அந்த காரியத்தை கைவிட்டுருவாங்க. இது நல்லா இருக்கு. இத வச்சு காவேரிய தாஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம் போல இருக்கு. காவேரி பேர்ல பூ போட்டு பாத்துடலாமே. அதத்தான் நானும் கேக்குறேன். அம்மா, எதையாவது கிண்டி விடாதம்மா, சும்மா இருமா. காலகாலமா பண்றத பண்ணிட்டா நல்லதுதானே. பாட்டி, பூ போட்டு பார்த்தா நல்லதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் பாட்டி. வெள்ளைப்பூ வந்தா ஓகே, சிவப்பு பூ வந்தா வேணான்னு அர்த்தம். ஏமா, இப்ப எதுக்கு நீ வந்த? கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்திருக்க வேண்டியதானே? ராசு, வழக்கத்தை மாத்தாத. பூ போட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணுடா. இத பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூவும் வேணாம், காயும் வேணாம். சிவா, பூ போட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லுங்க. கடவுள் நினைச்சா காவேரியை காப்பாத்தலாம் ப்ளீஸ். ஏன்பா அது சாமி குத்தமாயிடாதா? இப்ப பூ போட்டு பார்த்தே ஆகணும்பா. ஏய், இப்ப எதுக்கு ஏத்தி விடுற? சிவா சரியா தானே சொல்றான். ஏன் பேத்தி வாழ்க்கை, பூ போட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணுடா. பண்ணாம இருந்தா தெய்வ குத்தம் ஆயிடாதா? அது உனக்கு தெரியுது. பேசி முடிக்கும் போது நீங்கள் தானே இருந்தீங்க, அப்பவே சொல்லிருக்கலாமே. மாப்பிள்ளை குடும்பத்தை வர சொல்லியாச்சு. அப்ப சொன்னா சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். அதுக்காக பூ போட்டு பார்க்காம கல்யாணத்தை பண்ணுவியா? ராசு, சாமி குத்தம் பண்ணாத. அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இந்த கல்யாணம் நடக்கலன்னா தான் குடும்பத்துக்கு நல்லது இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். பூ போட்டு பார்த்து சாமி சம்மதம் சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா அப்படி ஒரு சம்பந்தமே தேவையில்லை. தூக்கி போட்டு எல்லாரும் வேலையை பாருங்க. அம்மா, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சு பத்திரிக்கை அடிக்க போற நேரத்துல குட்டையை குழப்பாதீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? டேய், குரல வசதி கத்தனா என் வாயை மூட முடியாது. பூ போட்டு பார்க்காம இந்த கல்யாணத்தை நடத்த நினைச்சா என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். நடு வீட்டுல தூக்குல தொங்குவே பாத்துக்க. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, நல்ல தானமா பாட்டி சொல்றாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா அது சாமியே சொல்லட்டுமே. சாமி கிட்ட கேட்டு பண்ணா காவேரி வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கும். பாட்டியே இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் தானே. கோவப்படாம ஒரு நிமிஷம் யோசிங்க. மாமா, மாப்பிள்ளை வீட்டுல பேசுறதுக்கு தயக்கமா இருந்தா நானும் சிவாவும் போய் பேசலாமா? ஏங்க, நானும் போகட்டா? நான் சொன்னா மேகலை கேட்பாங்க. யாரும் போக வேணாம், நானே பேசுறேன். இதுதான் இந்த கிளவி பண்றது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.